Yeah, we thank God for giving them a second boy child to them. அவர்களுக்கு தேவன் இரண்டாவது ஒரு ஆண் குழந்தையை கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். And they have chosen names of two faithful servant of God. இந்த பிள்ளைக்கு இரண்டு உண்மையுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய பெயர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். Joshua, Daniel. Joshua, Daniel. We read in Exodus chapter 33 verse 11. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We see the peculiar character of Joshua. யோசுவாவுடைய மிக வியக்கத்தக்க குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். It says in the last sentence of verse 11, when Moses returned to the camp, his servant Joshua, the son of Nun, a young man, would not depart from the tent. யாத்ராகமம் 33:11வது வசனத்தினுடைய பிற்பகுதி, பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். And we all know about Daniel. நாம் யாவருமே தானியேலை குறித்து அறிந்திருக்கிறோம். And he took a stand for the Lord when he was so young. அவன் மிகவும் வாலிபனா இளைஞனா இருந்த பொழுதே தேவனுக்கென்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்தான். And he prayed 3 times a day even when he was old. அவன் முதிர் வயதுள்ளவனா இருந்தபோதும் கூட ஒரு நாளைக்கு 3 முறை தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். These two people, they both loved God's presence. இந்த இரண்டு மனிதர்களுமே தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்தார்கள். I pray that Joshua, Daniel will also grow up to be like them, who would love the presence of God and take a stand for the Lord. இந்த பிள்ளை ஜாஷுவா டேனியலும் இப்படி தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக வாஞ்சித்து அப்படி வளருவான் என்று நான் அவனுக்காக ஜெபிக்கிறேன். And take a stand for the Lord even when he was young. அவன் சிறு வயதிலிருந்தே தேவனுக்கென்று ஒரு நிலைப்பாட்டை எடுப்பான் என்று நான் ஜெபிக்கிறேன். You know, a land which was left alone will not produce anything good. ஒரு நிலம் தனித்து விடப்படுமானால் அது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பிறப்பிக்காது. Even if rain falls on it, nothing good will come up. அதிலே மழை பெய்தாலும் அதிலிருந்து நல்ல காரியம் எதுவும் முளைக்காது. It has to be tilled. அதை உழவு செய்ய வேண்டும். Yeah, it has to be plowed, sowed, watered. அது உழவு செய்து நீர் பாய்ச்சி அதற்கு விதை தெளித்து இப்படிலாம் செய்ய வேண்டும். Watered and protected from insects. தண்ணீர் பாய்ச்சி பூச்சிகளிலிருந்து அவைகளெல்லாம் பாதுகாக்க வேண்டும். And it has to be protected from everything that challenges the growth and the fruitfulness of that land. அந்த நிலத்தினுடைய அந்த பயிருடைய வளர்ச்சியையும் அதனுடைய பலன் கொடுக்குதலையும் தடை செய்கிற எல்லா தடையும் அதை நீக்க வேண்டும். And it needs hard work from a farmer. அந்த விவசாயியிடத்திலிருந்து அது ஒரு கடின உழைப்பு அந்த நிலத்திற்கு தேவைப்படுகிறது. Only then it will bring forth fruit at its time. அப்பொழுது மாத்திரமே அதன் காலத்தில் அது தன் கனியை தரும். The same applies for us parents, you know, in bringing up our children. இது நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இதே காரியம் பெற்றோர்களாகிய நமக்கும் அது பொருந்துகிறது. No, just because you bring your children to the church, don't think no they will grow up to be godly men. நீங்கள் பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வருவதனால் மாத்திரமே உங்களுடைய பிள்ளைகள் தேவ மனிதர்களாக வந்து விடுவார்கள் என்று நினைக்காதீர்கள். It needs a commitment from the parents. அதற்கு பெற்றோரிடமிருந்து ஒரு அர்ப்பணிப்பு தேவையாக இருக்கிறது. Like the farmer, he was committed to what he is doing. அந்த விவசாயி தான் செய்கிற வேலைக்கு எப்படி தன்னை அர்ப்பணித்திருக்கிறானோ அதே போல. We read in 1 Samuel chapter 1 verse 11. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We see here a commitment a woman made to the Lord. அங்கே பெற்றோருடைய அந்த அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். A mother's commitment to the Lord. தாயினுடைய தேவனுக்கென்று வைத்திருக்கிற அந்த அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். We see in the last part it says we read in verse 11, she made a vow, Hannah made a vow and said, O Lord of hosts, if you will indeed look on the affliction of your maidservant and remember me and not forget your maidservant, but will give your maidservant a son, this is the commitment, then I will give him to the Lord all the days of his life,
11ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், இப்பொழுதுதான் அவள் செய்கிற அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். And God honored that commitment. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் சவரகன் தலைமேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால் அந்த பொருத்தனையை தேவன் கனம் பண்ணினார். And God is the same yesterday, today and forever. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். We hear a lot about bringing up our children in the church. சபையிலே நாம் பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து அதிகமாக கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். Even the last week, brother Michael dedicated a child and shared the word, God's word. கடந்த வாரமும் சகோதரர் மைக்கேல் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்து ஒரு பிள்ளையை பிரதிஷ்டை செய்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். So let's not forget, brother, sisters. அதை நாம் மறந்து விட வேண்டாம் சகோதர சகோதரிகளே. I want to read a verse from Ephesians chapter 6 verse 3. எபேசியர் 6:3 இலிருந்து வசனத்தை வாசிக்கிறேன். 6:4. 6 எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். It says, fathers, do not provoke your children to anger, but bring them up in the discipline and instruction of the Lord. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. That's equivalent to what a farmer, does. இது ஒரு நிலத்துக்கென்று விவசாயி செய்கிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. Tilling, sowing, watering, etc. அதை உழுது விதை விதைத்து நீர் பாய்ச்சுகிறதுக்கு எல்லாம் ஒப்பாய் இருக்கிறது. If we parents don't discipline our children, பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்காமல் இருப்போம் என்றால், or instruct them அவர்களுக்கு போதனை செய்யாமல் இருப்போம் என்றால், according to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நாம் செய்யாதிருப்போம் என்றால், we actually hate them. நாம் உண்மையில் என்ன செய்கிறோம் என்றால் அவர்களை நாம் வெறுக்கிறோம். And we let them to destroy themselves. அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும்படியாக நாம் விட்டு விடுகிறோம். Yeah, we all know the familiar words in Proverbs 22. மிகவும் நமக்கு பரிச்சயமாக இருக்கிற அந்த நீதிமொழிகள் வசனம் நமக்கு தெரியும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம். We hear it often in the church. சபையிலும் நாம் அதை அடிக்கடி கேட்கிறோம். I don't know, even after hearing many times, I don't know how many parents are overlooking these words. அடிக்கடி இந்த வார்த்தையை சபையிலே கேட்டாலும் எத்தனை பெற்றோர்கள் இந்த வார்த்தையை கண்டும் காணாமல் போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Foolishness, 22:15 Proverbs. Foolishness is bound up in the heart of a child. நீதிமொழி 22:15, பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டியிருக்கும். The rod of discipline will remove it far from him. அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். Foolishness is a sin. I don't know how many of us realize it. Foolishness is a sin. மதியீனம் பாவம். இது மதியீனம் பாவம் என்று எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? In Lord's eyes, the Lord Jesus clearly told that foolishness is one of the serious sin. ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கிறார், தேவனுடைய பார்வையில் மதியீனம் பாவம். I want to show that verse in Mark. அதை நான் மார்க் சுவிசேஷத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். The Lord listed out a series of sins. ஆண்டவர் ஒரு பாவ பட்டியலை அங்கே காண்பித்தார். Some serious sins. மிகவும் கொடுமையான பாவங்கள். 7:21. மார்க் 7:21-22. Yeah, I will read from verse 20 onwards. 20 வாசிக்கலாம். And he was saying, the Lord was saying, that which proceeds out of the man, that is what defiles the man. For from within, out of the heart of men proceed the evil thoughts, fornication, thefts, murders, adulteries, deeds of coveting, and wickedness, as well as deceit, sensuality, envy, slander, pride, and the Lord added, foolishness. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் கடைசியிலே ஆண்டவர் இதையும் சேர்க்கிறார், மதிகேடும் புறப்பட்டு வரும். It's only the discipline and the instruction that will remove the discipline with the rod will remove the foolishness from a child's heart. தண்டனையின் பிரம்புதான்
அந்த பிள்ளையினுடைய நெஞ்சிலிருந்து அந்த மதீனத்தை அகற்றி போடும். Please don't forget, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, தயவு செய்து இதை மறந்து விடாதீர்கள். Don't spoil your child by thinking that your son or daughter is so wise even when he was 1 or 2 years, 3 years old. உங்களுடைய மகனோ மகளோ 1, 2 வயது 3 வயது சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவன் மிகுந்த ஞானமுள்ள பிள்ளையா இருக்கிறார் என்று நினைத்து நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். Don't think that you are wiser than the Lord. ஆண்டவரை காட்டிலும் நீங்கள் ஞானவான்கள் என்று நினையாதிருங்கள். The Lord said very clearly, foolishness is bound up in the heart of the child. ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார், பிள்ளையினுடைய நெஞ்சிலே மதீனம் ஒட்டி இருக்கும். Yeah, it's only the discipline that will remove it. தண்டனையின் பிரம்பு மாத்திரமே அதை அதிலிருந்து எடுத்து போடும். It will remove it far from his heart. அது அவனை விட்டு தூர அகற்றிவிடும். So let us obey the word of God. Let us value the word of God. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அதை நாம் கனப்படுத்துவோம். You know, a son of a godly man something like this about his dad. தன்னுடைய தகப்பனாரை குறித்து ஒரு தேவ மனுஷனுடைய மகன் இப்படியாக சொல்லுகிறார். He said that his first real knowledge of the Bible first came through reading the epistle of the life of his dad. தன்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு நிருபத்தை வாசித்த பொழுதுதான் அவருக்கு மெய்யான தேவபக்தி என்றால் என்ன என்பதை அவர் கண்டுகொண்டார் என்று எழுதுகிறார். The real knowledge of the Bible. தேவனுடைய வேதத்தை பற்றிய உண்மையான அறிவு அப்பொழுதுதான் அவருக்கு வந்தது. What he was saying, his life is an epistle. His dad's life is an epistle to him. அவர் சொல்லுவது என்னவென்றால், அவருடைய தகப்பனாருடைய வாழ்க்கை தான் ஒரு நிருபமாய் இருந்திருக்கிறது. He was like a living epistle. அவர் ஒரு ஜீவனுள்ள ஒரு நிருபமாய் அவர் இருந்திருக்கிறார். And he says he read that epistle every day. அவர் சொல்லுகிறார், என்னுடைய தகப்பனாருடைய அந்த வாழ்க்கையாகிய அந்த நிருபத்தை நான் ஒவ்வொரு நாளும் வாசித்திருக்கிறேன். We parents, பெற்றோர்களாகிய நாம், our life should be like that to our children. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் இருக்க வேண்டும். Example to them. அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். I want to give one warning to all of the parents. பெற்றோர்களாகிய நம் யாவருக்கும் நான் ஒரு எச்சரிக்கையை நான் தர விரும்புகிறேன். Not only to Hari and Angel and all of us parents. சௌர் ஹரி சௌர் ஏஞ்சல் இவர்களுக்கு மாத்திரமல்ல, பெற்றோர்களாகிய நாம் யாவருக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன். I want to talk about the idols in our heart. நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதான விக்கிரகங்களை குறித்து பேச விரும்புகிறேன். You know, if we parents have some idols in our heart. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய இருதயத்திலே விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருப்போம் என்றால், we might think my children do not know about those things. நாம் ஒருவேளை நினைக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாது என்று. So we might think it will not harm them. அவர்களை எல்லாம் என்னுக்குள்ளே இருக்கிற விக்கிரகங்கள் பாதிக்காது என்று நாம் நினைக்கலாம். So we might think, no, I can keep all these idols in my heart. ஆகவே அவர்களுக்கு தெரியாமல் என்னுடைய இருதயத்திலே நான் இந்த விக்கிரகங்களை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கலாம். No, brothers and sisters, it's not like that. அப்படி அல்ல சகோதர சகோதரிகளே. The devil knows the idols in your heart. பிசாசானவன் உங்களுடைய இருதயங்களிலே இருக்கிறதான விக்கிரகங்களை அவன் அறிந்திருக்கிறான். And he will harm you because of those idols, and not only you will harm your children also. அந்த விக்கிரகங்களின் நிமித்தமாக உங்களை மாத்திரமல்ல உங்களுடைய பிள்ளைகளையும் அவன் துன்புறுத்துவான். We have many examples in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே अनेक உதாரணங்கள் நமக்கு இருக்கின்றன. I want to share words from Ezekiel chapter 20. எசேக்கியேல் 40 இலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 20 இலிருந்து மன்னிக்கவும். Ezekiel chapter 20 verse 7 and 8. எசேக்கியேல் 20 7 8 வசனங்கள். It says, cast away each of you the detestable things of his eyes, and do not defile yourself with the idols of Egypt. I am the Lord your God. But they rebelled against me and were not willing to listen to me. They did not cast away the detestable things of their eyes, nor did they forsake the idols of Egypt. உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோட சொன்னேன். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் Okay. So we read here, the parents did not cast away the detestable things of their eyes. இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை அவர்கள் விட்டுவிடவில்லை. If you parents were sitting before the TV and looking all the detestable things in the TV, the cinema,
and the TV serials, or in the internet pornographic pictures and the films. பெற்றோர்களாகிய நாம் தொலைக்காட்சி பெட்டியின் முன்பதாக உட்கார்ந்து கொண்டு அதிலே வருகிறதான அருவருப்பான காரியங்களை நாம் பார்த்து கொண்டும் அல்லது இன்டர்நெட்டிலே அமர்ந்து இச்சையான படங்களை நாம் பார்த்து கொண்டும் அப்படி இருப்போம் என்றால், the Lord has told us very clearly that we have to forsake all these things. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், இவைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி போட வேண்டும். So when we come out of Egypt, நாம் எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது, that's a picture of being saved, our salvation experience. நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை அந்த எகிப்திலிருந்து வருவது குறிக்கிறது. If we don't cast away these detestable things of our eyes, இங்க நம்முடைய கண்களால் பார்க்கிற நரகலான அருவருப்புகளை நாம் விட்டு விடாதிருப்போம் என்றால், we learn from the history what happened to the Israelites. இஸ்ரவேலுக்கு என்ன நடந்தது என்று நாம் வரலாற்றிலே நாம் காண்கிறோம். And the Lord also told, now forsake the idols of Egypt. அவர்கள் சொல்கிறார், எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். Today the idols are not physical idols. இன்றைக்கு விக்கிரகங்கள் என்பது ஒரு சரீர பிரகாரமாக இருக்கிற அந்த விக்கிரகம் அல்ல. It's love of money. அது பண ஆசை. It's seeking pleasure, illegitimate pleasures. ஒரு உண்மையான ஒரு இன்பத்தை தேடுகிறது. Sensual sins. காமவிகாரத்துக்கு ஏற்ற பாவம். Seeking illegitimate pleasures. நியாயமற்ற விதத்திலே சிற்றின்பத்தை அனுபவிக்க நாடுவது. The Lord told them very clearly, you have to cast away all those things. ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தள்ளி போட வேண்டும். And the Lord swore to them in verse 15 and 16. 15-16 வசனங்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டார், I swore to them in the wilderness that I would not bring them into the land which I had given them, flowing with milk and honey, which is the glory of all lands, because they rejected my ordinance, and as for my statutes they did not walk in them. They even profaned my Sabbaths, read this carefully, for their heart continually went after their idols. 15 வசனம், இதை கவனித்து கேட்கலாம். ஆனாலும் அவருடைய இருதயம் அவருடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவர்களின் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளை நடவாமற் போய் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமாயிருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்தில் ஆணையிட்டேன். What is the result of that? அதனுடைய விளைவு என்ன? It affected their children. அது அவருடைய பிள்ளைகளை பாதித்தது. We read that in verse 21. அதை நாம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். We read that, but the children rebelled against me. பிள்ளைகளும் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். It's because the parents followed that, the children also rebelled against the Lord. பெற்றோர்கள் அந்த அந்த விக்கிரகங்களை பின்பற்றினபடினால் பிள்ளைகளும் அதையே பின்பற்றினார்கள். And again in verse 24. திரும்பவும் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். The children's eyes, where it was fixed. இந்த பிள்ளைகளுடைய கண்கள் எங்கே பார்த்தது தெரியுமா? Their eyes, the last line, that their eyes were on the idols of their fathers. தமிழிலே 23வது வசனத்தின் பிற்பகுதி, அவருடைய கண்கள் அவர்கள் பிதாக்களின் நரகலான விக்கிரகங்களின் மேல் நோக்கமாய் இருந்தபடினாலும். Parents, we cannot keep any idols in our heart and think we are hiding it from our children. பெற்றோர்களே, நம்முடைய இருதயத்திலே விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு நாம் பிள்ளைகளுக்கு மறைவாய்வைகளை வைத்துக் கொள்றோம் என்று நாம் நினைக்க முடியாது. We cannot cheat the Lord or the devil. நாம் தேவனையோ பிசாசையோ நாம் ஏமாற்றி விட முடியாது. And if we keep idols in our heart, the eyes of our children will be on our idols. நம்முடைய இருதயங்களிலே விக்கிரகங்களை வைத்திருப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் அந்த விக்கிரகங்கள் மேல் நோக்கமாக இருக்கும். The idols in my heart will destroy me. அந்த என்னுடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகம் என்னை அழித்து போடும். And my children will be influenced by them. என்னுடைய பிள்ளைகளும் அவைகளால் ஒரு தாக்கத்துக்கு உட்படுவார்கள். And we know from the history of Israel, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வரலாற்றிலிருந்து நாம் அறிந்திருக்கிறோம், the fathers idols led them to die in the wilderness. பெற்றோர்களுடைய அந்த அவருடைய விக்கிரகம் பிள்ளைகளும் வனாந்திரத்திலே அழிவுக்குட்பட்டார்கள். Fathers, the idols in the fathers' hearts led them to die in the wilderness. பெற்றோர்களுடைய இருதயத்தில் இருந்த அந்த விக்கிரகங்கள் அவர்களே வனாந்திரத்திலே அழிக்கும்படி நடத்தினது. And the children's idols, the next generation's idols led them to captivity to Assyria and Babylon. அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய இருதயத்தில் இருந்த விக்கிரகங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்படி அவர்களை நடத்தினது. And we know from the scriptures, idolatry is the main sin, main reason for the destruction of the first temple. வேதத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம்,
இந்த விக்கிரக ஆராதனை தான் தேவாலயம் தகர்க்கப்படுவது அழிக்கப்படுவதற்கான முக்கியமான காரணமாக இருந்தது. So idols in our heart can bring darkness into the church and bring distraction to the body of Christ. என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான விக்கிரகம் தேவனுடைய சரீரத்துக்குள்ளாக ஒரு இருளையும் அழிவையும் கொண்டு வர முடியும். And before that it brings distraction, darkness to our family. அதற்கு முன்பதாக நம்முடைய குடும்பத்திற்கு அது இருளையும் அழிவையும் கொண்டு வருகிறது. I want to show a classical example. ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க It's a விரும்புகிறேன். bad example. இது ஒரு தவறான ஒரு உதாரணம் தான். I want to tell you about 3 kings. 3 ராஜாக்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். King Uzziah. உசியா ராஜா. He is a man greatly blessed by God. அவன் தேவனால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தான். Let us turn to 2 Chronicles. 2 நாளாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். Verse 2 Chronicles chapter 26. 2 நாளாகமம் 26வது அதிகாரம். We read in verse 15. 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 5 we read, he continued to seek God and the Lord prospered him. 26:5 நாம் வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். As long as he sought God, God prospered him. அவன் எப்பொழுதெல்லாம் அவன் தேவனை தேடிக்கொண்டிருந்தானோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். When he became strong, அவன் பலப்பட்டபோது, verse 16, 16வது வசனம், he became proud. அவன் மேட்டிமையானான். He became unfaithful to the Lord. அவன் தன் தேவனுக்கு உண்மையற்றவனாய் போனான். And we read, many of us know the story. If you don't have time to go through it, please go home and read it. We know he dared to do something out of his boundary. அநேகருக்கு இந்த காரியம் நமக்கு தெரியும். நீங்கள் வாசிக்க நேரமில்லை, வீட்டிலே சென்று வாசிக்கலாம். அவன் தன்னுடைய எல்லையை தாண்டுகிறதற்கு அவன் துணிந்தான். Yeah, what a king should not do, what a priest should do, a king was trying to do that. ஆசாரியர்களுக்கே உரிய வேலை, ராஜாக்களுக்கு செய்யக்கூடாத ஒரு வேலையை அவன் செய்ய முற்பட்டான். And God struck him with the leprosy. தேவன் அவனை குஷ்டரோகத்தினாலே அடித்தார். And we read in verse 21. 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், And King Uzziah was a leper to the day of his death. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்தான். And he was cut off from the house of the Lord. அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டான். And after him, அதற்கு பிறகு, அவனுக்கு பிறகு, his son Jotham, அவனுடைய குமாரன் யோதாம், he became king. அவன் ராஜாவானான். His mother's name was Jerusha, அவளுடைய தாயாருடைய பெயர் எருசாள், daughter of Zadok. சாதோக்கின் குமாரத்தியாகிய, May not be a direct daughter, but in that family Zadok is a godly priest. சாதோக்குடைய சொந்த மகள் அல்ல, அந்த வம்சத்திலே வந்தவளாய் இருப்பாள். சாதோக்கு ஒரு தேவபக்தி உள்ள ஒரு ஆசாரியனாய் இருந்தான். But even then he strayed from God. அப்படி இருந்த போதும் அவன் தேவனை விட்டு பின்மாறி போனான். We read in verse 27 verse 2. 27வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், says he did not enter the temple of the Lord. அவன் கர்த்தரின் ஆலயத்துக்குள் பிரவேசியாதிருந்தான். He stopped going to the church. அவன் சபைக்கு போவதை நிறுத்திவிட்டான். His father was stopped not to enter into the temple. அவனுடைய தகப்பன் உசியா கர்த்தருக்குள் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு புறம்பாக்கப்பட்டான். But then he stopped going into the temple of God. இப்பொழுது அவனுடைய மகன் யோதாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதையே அவன் நிறுத்திவிட்டான். He did not value the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை அவன் மதிக்கவில்லை. Brothers and sisters, if we parents don't value the church meeting, சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களாகிய நாம் சபையை மதிக்காதபடி, சபைக்கு வருவதை எல்லாம் விரும்பாதபடி இருப்போம் என்றால், maybe you are coming here out of compulsion. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டு நிமித்தமாக நீங்கள் வருகிறீர்கள். But your child, next generation will not come to the church at all if they see you with that attitude. அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நீங்கள் இருக்கிறதை உங்கள் பிள்ளைகள் காணும் பொழுது, அவர்கள் பெரியவர்களாகும் பொழுது அவர்கள் சபைக்கு வருவதையே கூட நிறுத்திவிட முடியும். See, he never went to the temple of God. அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவன் போகவே இல்லை. But he was doing something to he was building the temple, some parts of the temple. ஆனால் தேவாலயத்தினுடைய ஒரு சில பகுதிகளை அவன் கட்டுகிறவனாய் இருந்தான். He was satisfying his heart. அவன் தன்னுடைய இருதயத்தை அப்படியாக திருப்திப்படுத்திக் கொண்டிருந்தான். Now we read in verse, he built an upper gate of the house of God. 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். And he built extensively the wall of Ophel.
ஓபேலின் மதில்கள் மேல் அநேக கட்டடங்களையும் கட்டினான். He was doing so many things. அவன் அநேக காரியங்களை செய்து கொண்டு வந்தான். But in spite of, even though he did not attend, he did not enter into the temple of God, and God was showing mercy to him. அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசியாது இருந்த போதும் கர்த்தர் அவனுக்கு இரக்கத்தை காண்பித்தார். But in 2 Kings we read one thing about him. ஆனால் 2 ராஜாக்களிலே அவனை குறித்து ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 2 Kings 15:35. 2 ராஜாக்கள் 15:35. He did not remove the high places. அவன் அந்த மேடைகளை அகற்றவில்லை. And people were still sacrificing and burned incense on the high places to other god. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். And God did not take it lightly. தேவன் அதை லேசாக எடுத்துக்கொள்ளவில்லை. And so God sent enemies to him. அதனாலே தேவன் அவனுக்கு சத்துருக்களை அனுப்பினார். Showed his displeasure. அவருடைய அவன் மீது இருக்கிறதான அந்த வெறுப்பை ஆண்டவர் காண்பித்தார். And we read in verse 37. 37ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். The Lord began to send Rezin the king of A.R and Pekah the son of Remaliah against Judah. கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார். You see how Uzziah's pride and unfaithfulness affected Jotham. எப்படி உசியாவுடைய பெருமையும் உண்மையற்ற தன்மையும் யோதாமை பாதித்தது என்று பார்க்கிறீர்களா? And we can see how Jotham's sins affected his son Ahaz. இங்கே யோதாமுடைய பாவங்கள் தன்னுடைய மகன் ஆகாசை எப்படி அது பாதித்தது என்று நாம் பார்க்கிறோம். Let's turn again to 2 Chronicles 28. நாம் திரும்பமாக 2 நாளாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 28வது So after Jotham died, his son Ahaz became a king of Judah. யோதாம் மரித்த பிறகு யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் ராஜாவானான். And we see here he went one step further. இங்கே நாம் பார்க்கிறோம் ஆகாஸ் தன் தகப்பனை காட்டிலும் இன்னும் ஒருபடி மேலே செல்கிறான். On the evil side. அந்த தீய வழிகளிலே இன்னும் ஒருபடி எடுத்து வைக்கிறான். We read here. இங்கே நாம் வாசிக்கிறோம். His dad, Uzziah never, allowed anything, like, incense sacrifices in the high places. உசியா அந்த மேடைகளிலே தூபம் காட்டுகிறது எல்லாம் அனுமதிக்கவில்லை. But his son Jotham allowed it. ஆனால் அவருடைய குமாரன் யோதாம் அதை அனுமதித்திருந்தான். But his son Ahaz, he went one step further, and we read in verse 2, he made molten images for Baals. அவருடைய குமாரன் ஆகாஸ் இன்னும் ஒருபடி தீய வழியிலே சென்று 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். Uzziah followed the words of the prophet Zechariah. உசியா சகரியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை பின்பற்றினார். But his son, he was unfaithful, and his son, he did not follow any prophet of God. உசியா உண்மையற்றவனாய் போன பிறகு அவனுடைய குமாரன் யோதாம் எந்த ஒரு தீர்க்கதரிசிகளையும் அவன் பின்பற்றவில்லை. And he started sacrificing to idols in the high places. மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டுகிறதற்கு அவன் முற்பட்டான். And Ahaz, he made molten images. ஆனால் அவனுடைய குமாரனாகிய ஆகாஸ் வார்ப்பு விக்கிரகங்களையே உருவாக்கினான். And we read in verse, he burned incense. அவன் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், தூபம் காட்டினான். And again we in the same verse we read, he burned his sons in fire. அதே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டான். He sacrificed and burned incense in the high places. மேடைகளிலே அங்கே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். His father only allowed others to do it. அவனுடைய அப்பா மற்றவர்கள் செய்வதை தான் அனுமதித்திருந்தான். But his son Ahaz, he himself did all those things. ஆனால் அவனுடைய குமாரனாகிய ஆகாஸ் தானே அவன் எல்லாவற்றையும் செய்கிறவனாய் இருந்தான். And we read, he built altars for himself. அவன் தனக்கென்று பலிபீடங்களை கட்டினான் என்று பார்க்கிறோம். He built altars within the house of God. அவன் தேவனுடைய ஆலயத்திலேயே பலிபீடத்தை அவன் கட்டினான். There was already one altar for God. அங்கே தேவனுக்கென்று ஏற்கனவே ஒரு பலிபீடம் இருக்கிறது. But he built an altar according to the pattern in Syria, a neighboring country, heathen people. ஆனால் அந்த புறஜாதி மக்களாக இருக்கிற சிரியாவிலே கண்ட அந்த மாதிரியின்படி தேவனுடைய ஆலயத்திலேயே பலிபீடத்தை தனியாக அவன் கட்டினான். And we read in 2 Kings 2 ராஜாக்களிலே நாம் வாசிக்கிறோம், chapter 16, 16வது அதிகாரம். It says he built altars in every corner of Jerusalem. Verse 10. 10வது வசனம், அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். No, I will not read the entire thing. We don't have time. I think 2 Chronicles chapter 28:19. 2 நாளாகமம் 28:19.
24. 24வது வசனம். The last line it says, He made altars for Himself in every corner of Jerusalem. 2 நாளாகம் 28 24 பிற்பகுதி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமின் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணினான். And in the same verse in the previous line it says, He closed the doors of the house of the Lord. அந்த வசனத்தின் முற்பகுதி சொல்கிறது கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டான். His grandfather Uzziah, he was not allowed to enter into the temple because of his sin. அவனுடைய தாத்தா உசியா தன்னுடைய பாவத்து நிமித்தம் தேவாலயத்துக்குள் நுழைய முடியாதபடிக்கு புறம்பாக்கப்பட்டான். And Ahaz's dad Jotham, he never entered the temple of God. அவனுடைய தகப்பன் யோதாம் அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. But this man Ahaz, he closed the doors of the house of the Lord. ஆனால் இந்த மனுஷன் ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டியே போட்டு விட்டான். And he never restrained anybody. அவன் யாரையும் தடுக்கவே இல்லை. We read that in verse 19. அதை நாம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். The Lord humbled Judah because of Ahaz the king of Israel, for he had brought about a lack of restraint in Judah and was very unfaithful to the Lord. யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான். Lack of restraint, it's a serious thing. இந்த ஒரு கட்டுப்பாட்டையும் இல்லாமல் விடுவது அது மிக ஜாக்கிரதைப்பட வேண்டிய விஷயம். We cannot just like that give freedom to our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அப்படியே தானாக ஒரு விடுதலையா கொடுத்து விட முடியாது. And whatever the children of the world doing, we cannot allow our children to do. உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் செய்கிற காரியங்களை நம்முடைய பிள்ளைகளும் செய்வதற்கு நாம் அனுமதி தர முடியாது. They see cinema and discuss about cinema. அவர்கள் வெளியில இருக்கிற பிள்ளைகள் சினிமா பார்த்து அதை பற்றி அவர்கள் பேசிக்கொள்வார்கள் என்றால் we have to restrain them. நாம் நம்முடைய பிள்ளைகளை அப்படிலாம் செய்யாதிருக்கும்படி நாம் அவர்களை ஒரு கட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். We have to discipline them, teach them. அவர்களை நாம் சிட்சித்து அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். The lack of restraint is a serious thing in the eyes of the Lord. அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் விடுவது தேவனுடைய பார்வையிலே அது சீரியஸான விஷயமா இருக்கிறது. And finally, the Lord humbled Judah because of one man. The whole country was humble. யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் என்ற ஒரு நபரின் மூலம் நிமித்தமாக கர்த்தர் யூதாவை முற்றுமாக தாழ்த்தினார். He closed the door and avoided entering into the temple. அவன் தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு அவனும் ஆலயத்துக்குள் பிரவேசிக்காதிருந்தான். His dad Jotham, he only did not enter into the temple. யோதாம் தன்னுடைய தகப்பனாகிய யோதாம் அவன் மாத்திரமே கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கவில்லை. But the next generation his son in the next generation, he not only entered himself but he allowed not others to enter into the temple. அடுத்த தலைமுறையில் வந்த அவனுடைய குமாரன் ஆகாஸ் தான் ஆலயத்தில் பிரவேசிக்காமல் இருந்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் பிரவேசிக்க விடாதபடி கதவுகளை பூட்டி போட்டு விட்டான். That is why I believe John the apostle, he wrote the last verse in his epistle, which is the last letter to the church. அதனால்தான் நான் இப்படி விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தினுடைய கடைசி வசனத்திலே இப்படி ஒன்று சொல்லுகிறார். 1 John. 1 யோவான். Somebody says, that is the last letter written 1 யோவான் in the New தான் Testament. புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட கடைசி நிருபம் என்று கருதப்படுகிறது. And what is that warning? அங்கே பார்க்கிற எச்சரிப்பு என்ன தெரியுமா? Little children, the last verse in chapter 5, 1 John, little children, guard yourself from idols. 1 யோவான் 5:21 கடைசி வசனம். பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமென். Hari and Angel, guard yourself such idols. சகோதரர் ஹரி, சகோதரி ஏஞ்சல் அவர்களே, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். And all of us, நம் யாவருமே அப்படி காத்துக்கொள்ள வேண்டும். all parents, பெற்றோர்களாகிய நாம் யாவருமே, whether the children are at home or not, நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்களோ அல்லது வெளியில் இருக்கிறார்களோ, married or not, அவர்கள் திருமணம் செய்து போய்விட்டார்களோ வீட்டில் இருக்கிறார்களோ, let us guard ourselves from idols. நம்மை நாம் விக்கிரகங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள கடவோம். And bring them up in a godly discipline and instruction. நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்போமாக. May the Lord bless Joshua Daniel. தேவன் ஜாஷுவா டேனியலை ஆசீர்வதிப்பாராக. And the first son Jaden. அவருடைய முதலாவது பிள்ளை ஜேடனையும் ஆசீர்வதிப்பாராக. And the parents also. அந்த பெற்றோர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. Now I request brother Ananda Rajendran, an elder from CFC Tutugurian Church, will come forward and pray for the child. தூத்துக்குடி சபையில் இருக்கிற மூப்பர் சகோதரர் ஆனந்த ராஜேந்திரன் அவர்கள் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி நான் வரவேற்கிறேன். Angel, you can ask Angel to
எங்கள் பரலோக பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், சோதரிக்கிறோம். தேவனை இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த குழந்தையை பெற்றோர்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னது போல நீர் கொடுத்த இந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீர் தந்த இந்த ஈவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு என்று சொன்னது போல இந்த பிள்ளையை உமக்கென்று வளர்த்திடும்படியாக பெற்றோர்களுக்கு நீ நல்ல ஞானத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து உங்களுடைய ஒத்தாசையை நீர் அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வேத வார்த்தையின்படி ஆண்டவரே பெற்றோர்கள் நிருபங்களாய் மாறிவிட உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளையை ஆண்டவரே உமது நாமத்தினாலே சபையாய் நாங்கள் இந்த குழந்தையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜோசுவா டேனியலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும் இந்த பிள்ளை ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனசு தைவிடும் அதிகமாய் விருத்திட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது என்று சொன்னது போல எப்பொழுதும் உங்களுடைய கரம் இந்த பிள்ளையோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. வேதத்தில் சொன்னது போல பிள்ளைகளின் இதயத்தை பிதாக்களிடத்துக்கும் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் அனுப்புகின்ற அந்த எலியாவின் ஆவியினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆவியினால் நிரப்பி இந்த பிள்ளையை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நம்முடைய கரத்தினாலே இந்த பிள்ளையை நீ ஆசீர்வதிங்க, நீ தொட்டு பலப்படுத்துங்க. எல்லாவித நாசமோச விக்கனங்களுக்கும் விபத்துகளுக்கும் வியாதிகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏற்ற வேலைகளை உண்மை காணும்படியாக கண்டடைமையாக அறிவை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. சபைக்கு தூணும் ஆதாரமாகவும் அநேருக்கு ஆசுரமாக இருக்க முடியாகும் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. கேட்ட வார்த்தையின்படி பெற்றோருக்கும் சகல விதமான ஞானத்தால் நிரப்பி பிள்ளையை வளர்க்க வேண்டிய பரலோக ஞானத்தால் மறுபடியும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம், நாமத்தை மையப்படுத்துகிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென்.